ಸ್ತೋತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಸ್ತೋತ್ರ ಆண்டವರೇ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾமி. இந்த நாளுக்காக உமக்கு நன்றியோடும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர், மாறுபடாத தேவனாயிருக்கிறேன். எங்களை கரம்பிடித்த தேவனாயிருக்கிறேன். எங்களை தாண்ட வைத்த தேவனாயிருக்கிறேன். எங்களை நடக்க வைத்த தேவனாயிருக்கிறேன். எல்லா நேரத்திலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நிழலாக இருந்த கர்த்தாவே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு நிழலா மூடிக்கொண்டு என்ன விதமான ஆபத்துகள் போராட்டங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி, அநேக விதமான நோய்களில் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தாவே, கொள்ளை நோய்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே. உமக்கு கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலே உங்களுடைய தயவுடைய இறக்கத்தை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாவ குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி நடக்கிற சண்டைகளில் இந்த விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய தெய்வமே, எல்லா போராட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்படுதே கர்த்தாவே, அத்தனை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களை நீர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த விதமான வியாதிகள் சம்பவிக்காதபடி, அவங்களை தொட்டாதபடி அவங்களை நீர் ரத்தத்தை கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தை உமக்கே நம்ம செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதுமாக ஒரு கன்னடால பாட நாங்கள் பாட கேட்குவோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த பாட்டை நாங்கள் பாடுவோம். ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ನಿನ್ನ ಮೇಲೆತ್ತಲು, ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ. ನಿನ್ನ ಮೇಲೆತ್ತಲು, ನಿನ್ನ ಹೊಗಳಲು ಮಾತುಗಳು ಸಾಲದಯ್ಯ. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ ನನ್ನ ದೇವರೇ. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ ನನ್ನ ದೇವರೇ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ಈ ಬರುವ ಕಾಲವು ಬಹು ಸಮೀಪವೇ, ನಿನ್ಮುಖವ ನೋಡಬೇಕು ನನ್ನೇಸುವೆ. ನಿನ್ ಚಿತ್ತ ಮಾಡಬೇಕು, ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ನನ್ನನ್ನೇ ತರುವೇನು, ರೂಪಿಸು ನೀ. ನಿನ್ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನನ್ನೇಸುವೆ. ನಿನ್ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನನ್ನೇಸುವೆ. ಯೇಸುವೆ, ಯೇಸುವೆ, ಯೇಸುವೆ ನನ್ನ ದೇವರೇ. ಯೇಸುವೆ, ಯೇಸುವೆ, ಯೇಸುವೆ ನನ್ನ ದೇವರೇ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ,
ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. Thank you, Jesus. Hallelujah. நீ நல்லவர் சுவாமி, நீ நல்லவர் ஆண்டவர், அற்புதமானவர் சுவாமி, அதிசயமானவர் ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம் சுவாமி. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ಹೊಡೆದು ಹೋದ ಜೀವಿತವ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿದೆ, ಉನ್ನತದಲ್ಲಿ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದೆ. ನೀ ಮಾತ್ರ ಹೆಚ್ಚಬೇಕು ನನ್ ಬಾಳಲಿ, ನನ್ನ ಆಸೆ ನೀ ತಾನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಆಸೆ ನೀ ತಾನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಆಸೆ ನೀ ತಾನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ. ಯೇಸುವೇ 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 ನನ್ನ ದೇವರೇ. ಯೇಸುವೇ 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 ನನ್ನ ದೇವರೇ. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ, ನಿನ್ನ ಪಾದ ಒಂದೇ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவருடைய சமூகத்துக்குள்ளே காண செய்த அவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பவுமே அவர் எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை எப்பவுமே நம்ம மேலே வைத்து கர்த்தரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த பெங்களூர் பட்டணத்தில் பார்க்கும்போது ஏராளமான ஜனங்களுக்கு வைரஸ் குமிந்து கொண்டிருக்குது. ஆனா அவருடைய கிருபையோடு நம்முடைய கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அநேக இடங்களில் நாங்க போக வந்தாலும் கர்த்தர் எந்த பாசிட்டிவ் ஆகாதபடி அவருடைய கிருபைக்குள் எங்களை மறைத்து வைத்திருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்காக நாங்க துதி கனத்தி மகிமை அவருக்கே நம்ம செலுத்த வேண்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம இந்த ரெக்கார்டிங் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சுமார் மார்ச் மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் தொடங்கி நடந்து கொண்டிருக்குது. உண்மையாகவே நான் சொல்றேன், இது நான் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமோ பிளானோ எனக்குள்ள இல்ல. எப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சோ அப்போதான் எனக்கு இந்த எண்ணம் தோன்றிச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஆலயத்துக்கு போய் இருக்கும் நேரத்தில் நான் நினைக்கவே இல்லை நான் இப்படி ಒಂದು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணுவேன், ரெக்கார்டிங்ல மெசேஜ் கொடுக்குவேன், எல்லா இடಗಳಲ್ಲಿ நம்ம யூடியூப்ல அனுப்புறோம் அன்ட்டு நான் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அந்த எதுவுமே அந்த பிளானிங்கே இல்லாத இருந்துச்சு. ஆனா எப்போ கொரோனா வைரஸ் வந்துச்சோ அப்போல இருந்து ஏதோ ஒரு காரியங்கள் கர்த்தர் இந்த ஒரு ஊழியத்தினுடைய காரியங்கள் தொடங்கி வைத்தார். அது எப்படி கர்த்தர் எல்லா கர்த்தருடைய பிளான் கர்த்தருடைய திட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கும் போது நான் எதுக்கும் தடை செய்ய முடியாது. ஏன் காரணம், தேவன் அந்த வசதிகள் கொடுத்த தொட்டு நாங்க அந்த வசதிகளை உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது. தேவ சமூகத்துக்குள்ளே உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த ஒரு எண்ணத்தை என்னுக்குள்ளே பேசினார். இப்படி கர்த்தருக்காக செய்யறதுக்காக தேவனுக்கு அநேக இடங்களிலே இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பாகங்களிலே ஒரு இடங்களிலே போய்கொண்டிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே போல கர்த்தர் கிரியை செய்திருக்கார். அது மட்டுமல்ல, அடுத்த மாதத்திலிருந்து ஆலைகள் திறக்கிற நேரங்கள் இருக்கலாம். சட்டம் இன்னும் இந்த மாசத்து கடைசி வரைக்கும் தான் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா அடுத்த மாதத்துல என்ன செய்ய போவாருன்ட்டு எங்களுக்கு தெரியல. மோஸ்ட்லி சர்ச்சுகள் ஓபன் ஆகுவோம் என்று நினைக்கிறேன். எல்லாம் கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருக்குது, கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தேவனுடைய செய்தி கேட்டு நாங்க முடிக்கலாம். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16:7 வாசித்து பாருங்கள்.
தேவன் சவுலை நோக்கி கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்திருக்கிறேன். மனுஷனை பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று தேவன் சொல்றார் சுவாமியலுக்கு. பாருங்க கர்த்தர் பிள்ளைகளே, தேவன் சவுலே ஒரு ராஜாவா அந்த தேசத்திலே அபிஷேகப்படுத்தினார், ராஜாவாய் நியமித்தார். ஆனா அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி அவன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவன் அவனை தூர தள்ளிட்டார், அவனுடைய சிம்மாசனத்தை பறிச்சிட்டார். அதுக்கு மேலே சாமுவேல் வேதனை துக்கத்தோடு இருக்கும் போது மேல் வசனத்தில் சொல்லுது, அப்போ தேவன் அவனுக்கு தர்சனமாய் சொல்றார், ஏன் இன்னும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற? நான் இந்த பெத்தலேல் ஊரத்துக்குள்ளே நான் ஒரு ராஜாவை நியமிக்க போறேன், அவனை அபிஷேகம் பண்ண போ. இப்பேற்பட்ட ஒரு ஈசாவுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த ஆம்பளை பசங்கள் இருக்காங்கோ, அந்த பசங்களில் ஒருத்தனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவனை நான் நியமிக்க போறேன். அவன் இனிமே இந்த தேசத்துக்குள்ளே அவனு ராஜாவா இருக்க போவான். அவனு போய் நீ அந்த வீட்டுக்குள்ள போய் நீ அபிஷேகப்படுத்து அன்ட்டு தேவன் சொல்றான் மேல் வசனங்கள் பார்க்கும் போது. அதுக்கு மேல அவன் என்ன சொல்ற அதெல்லாம் இப்ப நான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா தேவன் அவனு சாமுவேல் ஈசா வீட்டுக்கு வர நேரத்துல வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பெரிய பையனை அவனை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்றதுக்கு இன்னேன்னு தொடங்கணும். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்ற, இவனை நான் என்னோட சித்தம் இல்லை, இவன் என்னோட திட்டம் இல்லை, இவனை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். யாரு? அந்த ஈசா வீட்டுக்குள்ள இருக்க பெரிய மகனை கூப்பிட்டு கர்த்தர் கூப்பிட்டு இவனோ வீட்டுக்கு போன உடனே என்ன, அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை பையனை தேவன் அபிஷேகப்படுத்துறார், அவனை ராஜாவாக்குறார் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும், தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு பக்தனாக இருந்தாலும் பாருங்க, எல்லாத்தையும் ரகசியத்தை தெரியாதவருக்கு அவரு என்ன வந்த வீட்டுக்கு வந்த உடனே பையனை பார்த்தாரு, ஈசா பையனா? ஆமா, எப்படி இருக்கிறான்? வைரமா இருக்கிறான், சரீரத்தை நல்லா வளர வைத்திருக்கிறான், நல்லா செகுப்பா இருக்கிறான், நல்லா நீட்டா இருக்கிறான், போடுறதுக்கு சூட்டு புட்டு போட்டு இருக்கிறான், நல்ல ஒரு படிப்பு இருக்குது, நல்ல ஒரு ஞானம் இருக்குது, தனிமையா பேசுறான், தனிமையா இருக்கிறான், நல்ல செகுப்பா இருக்கிறான், கலர் டொமேட்டோ கலரா இருக்கிறான். இந்த மாதிரி கலர்களை பார்த்து, மூஞ்சியை பார்த்து, அழகிய பார்த்து, அவன சரீரத்தை பார்த்து இவனு அவனை அபிஷேகப்படுத்துறதுக்கு முன்னாடி கூப்பிட்டுனான். கூப்பிட்ட உடனே கர்த்தர் அப்ப சொன்னார், இவனே அல்ல, இவனை நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன், இவனே நான் தேர்ந்தெடுக்கல. அப்போ யார் சாமி? அடுத்தவன் கூப்பிடுறாரு. அடுத்தவன் கூப்பிட்டாலும் அவனும் இல்ல, அடுத்தவன் கூப்பிடுறாரு, அவனும் இல்ல. இந்த மாதிரி 7 ஆம்பளை பசங்க அந்த வீட்டுல இருந்தாரு. 7 ஆம்பளை பசங்களே ஈசா கூப்பிட்டு வந்து ஒருத்தர் கூப்பிட்டாலும் எல்லாரையும் கர்த்தர் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாரு. அப்போ இவனுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு என்ன சொல்றாரு, சுவாமி நீ ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னது யாரும் இல்லையே. அப்போ திடீரென்று ஈசா கேட்டான் என்னன்ட்டு, ஏன் எங்க ஆம்பளை பசங்க இவ்வளவுதானா உங்க வீட்டிலே? இல்ல, இன்னொருத்தர் 8ஆவது இன்னொருத்தர் இருக்கிறான், அவனு ஆடை மேய்ச்சுன்னு இருக்கிறான், அவன் ஆடை மேய்த்துறதுதான் லாய்க்கு வெளியே துரத்திட்டு இருக்கிறோம். அவன் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல, பேசுறதுக்கு லாய்க்கு இல்ல, பிரசங்கம் பண்றதுக்கு லாய்க்கு இல்ல, வேத வாசிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, ஜபம் பண்றதுக்கு லாய்க்கு இல்ல, பக்தி செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல, தேவனுக்கு துதிக்கிற லாய்க்கு இல்ல, பாட்டு பாடுறதுக்கு லாய்க்கு இல்ல, எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு சொல்லிட்டு அவன் ஆடை மேய்த்துறதுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். எந்த தேசத்துக்குள்ள எந்த வீட்டு வேலை செய்யறதுக்கோ, அரசாங்கத்தோட வேலை செய்யறதுக்கோ, கிராமத்தோட வேலை செய்யறதுக்கோ, ஜனத்தோட வேலை செய்யறதுக்கு அன்லாய்க்குன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லா 7 பசங்கள் எல்லாம் சேர்ந்து தாய் தகப்பன் எல்லா தகப்பனும் சேர்ந்து அவனை என்ன பண்ணோம், தூக்கி அவனை வெளியே போட்டோம். ஆடுங்களை கூட்டின்னு போய் மேய்த்துன்னு கூட சாயந்தரம் கூட்டினு வான்ட்டு அவனுக்கு அந்த இடத்துக்கு போட்டுக்கிறோம். அப்போ சாமுவேல் பார்த்து சொல்றான், ஏன் அந்த பையனை நீ யாரன்னு அமிச்சு அந்த பையன் வரவை, அவனை வர வரைக்கும் நான் இங்க வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், அவன் வந்ததான் தேவன் என்ன சொல்றாரு அது மேல தான் நான் செய்வேன் அண்ட் கீழ் வசனத்திலே இருக்கு.
அப்போ அவன் வந்த உடனே அவனை முகத்தை பார்த்து அவன் கண்களை பார்த்து அப்போ தேவனை கேட்கும் போது தேவன் சொல்ற, இவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இவனை நீ அபிஷேகப்படுத்து. இஸ்ரேலுக்கு அவனு இப்போ ராஜாக போறான், அவனை நான் நியமித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுக்கு இந்த காரியங்கள்? இந்த சாமியேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும், அவன் ஒரு ஊழியக்காராக இருந்தாலும், அவனு அவனு தேவனுடைய பணிவிடைகள் செய்யற தேவனுடைய வேலைக்காரனா இருந்தாலும், தேவனுடைய ஊழியக்காரா இருந்தாலும், அவனுக்கு தெரியல யாரே தேவன் நியமித்திருக்கிறார் என்று. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கே தெரியல. தேவ மனுஷன், தேவன் பக்தி செய்யற ஒಬ್ಬ மனுஷன், மனுஷனுக்கே தெரியல யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவனை கொழுப்புத்தராயிட்டான். அவன் என்ன பண்றான்? அவன் முகத்தை பார்க்கிறான், முகத்தின் அழுகை பார்க்கிறான், முகத்தை கலரை பார்க்கிறான், பர்சனாலிட்டி பார்க்கிறான், வைரத்தை பார்க்கிறான், ஹைட்டை பார்க்கிறான், வெயிட்டை பார்க்கிறான், உள்ளத்தில் பேசுற வார்த்தைகள் பார்க்கிறான், வாயிலிருந்து வர வார்த்தைகள் பார்க்கிறான், ஞானத்தோட பேசுற பேச்சுகள் பார்க்கிறான். எல்லாம் இங்கிலீஷ், அருமையா இங்கிலீஷ் பேசுறானே அந்த இங்கிலீஷை பார்க்கிறான், அருமையா தமிழ் பேசுறானே அந்த தமிழை பார்க்கிறாரு, அருமையா கன்னடத்தில் பேசுறானே அந்த கன்னடத்தை பார்க்கிறான், அநேக பாஷைகள் பேசுறானே அந்த பாஷைகளை பார்க்கிறான். இந்த இத்தனை பாஷை வரணும் கண்டிப்பா இவன் தான்ட்டு கூப்பிட்டு அபிஷேகப்பட்டதுக்கு போறான். தேவன் சொல்றாரு, இல்ல, நம்ம மானசிகமான கணக்கு அது மோசமா தான் முடியும். எப்போ எந்த மனுஷனை நாங்க பார்த்து மானசிகமா கணக்கு போடக்கூடாது. காரணம் ஏன்னா தேவன் முகத்தை பார்க்க மாட்டார், உன்னுடைய இருதயத்தை பார்க்குவார். உன் இருதயத்தில் இருக்கிற நீ எவ்வளவு கர்த்தருக்கு இடம் கொடுத்திருக்கிறே அதை பார்க்கிறார். கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்காரு மேலே அது பார்க்கிறாரு. எவ்வளவா நீ தேவனை கனப்படுத்தி தேவனை நீ பிரியப்படுத்துறியோ உள்ளத்திலே அது கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அவன் நீ கற்பாயிரு, நீ வெள்ளையாயிரு, நீ மோட்டாயிரு, பெரியவனாயிரு, ஒண்ணுக்கு உதவனாயிரு, நீ எல்லாம் தூக்கி மூலையில் போட்டிருந்தாலும் நீ அந்த மூலையத்தான் தேவன் சொல்ற. அந்த மூளை ஒண்ணுக்கு தேவையில்லாத ஒரு கல்லை தூக்கி வெளியே போட்டிருந்தாரு. அந்த கல்லை எடுத்து நான் ஒரு மூளை கல் ஆக்கி இருக்கிறேன், அஸ்தி மரத்தினுடைய கல்லாக மாத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார் வேதத்தில். உன் கணக்கிலேயே ஒண்ணுக்கு உதவாதுன்ட்டு தான் உன் கணக்கு. உன் கணக்கெல்லாம் மானசிகமான கணக்கு, உன் கணக்கெல்லாம் மோசமான கணக்கு. உன் கணக்கு எதுவுமே நடக்காது. உன் கணக்கு போடுற, ஆனா அந்த கணக்குல கடைசியில ரிசல்ட் 0 தான் வருது. அந்த 0 ரிசல்ட் வச்சு நீ கவலைப்படுற, துக்கப்படுற, வேதனைப்படுற, எதுவுமே உனக்கு அண்டாது, நடக்காது. காரணம் என்னன்னா உன்னுடைய கணக்கு சரியில்லை. தேவன் சொல்ற, முகத்தை பார்த்து நீ கணக்கு போட்டு கொண்டிருக்கிற, அவன் பேச்சு வார்த்தைகளை பார்த்து கணக்கு போட்டு இருக்கிற, அவன் அநேக காரியங்கள் நீ பேசுறத பார்த்து கணக்கு போட்டிருக்கிற, உனக்கு கூட இருந்து பணிவிடைகள் செஞ்சான்ட்டு நீ கணக்கு போட்டு இருக்கிற. ஆனா அவன் இறுதியோ என்னை விட்டு தூரமா இருக்குது. அவனுடைய இறுதியோ என்னை விட்டு ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட இருக்குது. அவனுடைய இறுதியோ என்னை விட்டு யாரோ வேற பஞ்சாயத்து மற்றொன்று பஞ்சாயத்து கிட்ட இருக்குது. அந்த அவனை போய் நீ கணக்கு போட்டு வைத்து நிற்கிற. அந்த அவனை எடுத்து உபயோகப்படுத்த முடியாதுன்னு கர்த்தர் சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியங்கள் ரகசியங்கள் ஏராளமா இருக்குது. நீ அவரை பார்க்க, நீ முகத்தை பார்க்காதே, மனுஷனுடைய பக்தியை பாரு, தேவன் வைத்த திட்டத்தை பாரு, தேவன் என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார் அது பாரு. அது மேல கர்த்தர் வேலைகளை செய்வார். அவனுக்கு கற்பா ஒரு அடுப்பு கறி கலரில் இருந்தாலும் பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அழகு தேவையில்லை. இந்த காலத்திலே, இந்த உலகத்திலே சூட்டு புட்டு போட்டு தேவையில்லை. அழகான இங்கிலீஷில் பேசிட்டா அது தேவையில்லை. இல்ல அழகான தமிழில் பேசிட்டா அது தேவையில்லை. இல்ல சொச்சமான கன்னடத்திலே பேசிட்டா அது தேவையில்லை. இருதயத்தை பார்க்கிறார். இவனுடைய ஞானத்தை பார்க்க மாட்டார் தேவன், உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள என்ன தங்கி கொண்டிருக்குது அது தேவன் பார்க்கிறார். அந்த இருதயத்துல நீ எவ்வளவு இடம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற அது பார்க்கிறார். அந்த இடத்துல நீ எவ்வளவா தேவனை வணங்கி கொண்டிருக்கிற, துதித்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற அதை பார்க்கிறார். உன்னுடைய வாஞ்சிகள் எப்படி இருக்குது அது பார்க்கிறார். உன்னுடைய burdens, what are the burdens you have on in this world, what is the burdens you have in your heart, அது தேவன் பார்க்கிறார். நல்ல பர்டன்ஸா, நல்ல ஒரு பாரமான இருதயமா, வாஞ்சிக்கிற ஒரு இருதயமா, அவளோடு இருக்கிற இருதயமா, தேவனுக்காக எடை கொடுக்கிற இருதயமா, ஒரு சாஃப்டான இருதயமா, எல்லாம் தேவன் பார்க்கிறார். ஆனா மேல் முகத்தை மட்டும் மனுஷன் பார்க்கிறார், தேவன் பார்க்க மாட்டார்.
தேவன் சொல்றாரு, என்ன பார்க்க நான் அந்த மாதிரி மனுஷனு முகத்தை பார்க்க மாட்டேன், உள்ளத்தினுடைய இருதயத்தை பார்த்து அவனை தேர்ந்தெடுத்து அவனை அன்னிலிருந்து தாவீதை தேவன் ராஜாவாய் நியமித்தார், அபிஷேகப்படுத்தினார். அது கர்த்தர் சொல்றார். வந்து பாருங்கள் 66:5 சங்கீதத்தில் என்ன சொல்லுது? 66:5 சங்கீதத்தில் தேவனுடைய செயல்கள் வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தேவன் எப்பேற்பட்ட கிரியைகள் செய்யறார், தேவன் எப்பேற்பட்ட வேலைகளை செய்யறார் என்று அந்த செயல்களிலே நீ தெரிஞ்சு கொள்ளலாம். அது வந்து நீ பாரு, அவ்வளவு அற்புதமா இருக்கும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Come and see the works of the Lord. Come and see the works of the Lord. He is terrible in his doing. He is very terrible in his duty. He is terrible in his doing towards the children of men. Doing towards the children of God. Doing towards the children of God. He is very terrific. Terrible. Wonderful. அற்புதம். Come and see how he works with you. எப்படி படிப்படியா அந்த மாதிரி அவசரப்பட்டு தடா படான்னு செய்ய மாட்டார் வேலை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னொன்னா செஞ்சு உன்னை பத்திரப்படுத்துறாரு ஒருத்தர். தவிர எந்த காத்து வந்தாலும் உன்னை கீழே விழுந்து விடாதபடி கர்த்தர் நிக்க வைத்துக் கொள்வார். அது டெரிஃபிக் வேலை செய்வார் அவருடைய பிள்ளைகளின் நடுவில் கர்த்தர். அப்பேற்பட்ட காரியங்கள் செய்கிற தெய்வனே நாங்க வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், அப்பா பிதாவே கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இந்த பூலகத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம சில நேரத்தில் மானசிகமான கணக்குகள் போடுறோம். ஓ இவனு இவ்வளவு தானா, ஓ இவனு இப்படித்தானா, இவனு இப்படி போயிடுச்சா, இவன் கதை முடிஞ்சிச்சு. எப்பவுமே தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளையே தேவன் எப்பவுமே தூரமா தள்ள மாட்டார். ஒரு இடத்தில் கர்த்தர் அவரை தூக்குவார், நிக்க வைக்குவார். கர்த்தர் பிள்ளைகளே, தயவு செஞ்சு எந்த மனுஷியோ எந்த ஜனங்களையோ பார்த்து மானசிகமான கணக்கு நீ போடாதே. அவங்க கிட்ட நியூஸ் கேட்கறது, இவங்க கிட்ட நியூஸ் கேட்கறது, அவங்க கிட்ட நியூஸ் கேட்கறது, இவங்க கிட்ட நியூஸ் கேட்கறது, கொஞ்சம் நியூஸ் வச்சுக்கினே அதே வச்சுன்னு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு வெளிப்பாடு பாதை கொடுக்க போகாதே. அது நல்லது இல்லை. கர்த்தர் கணக்கு ரொம்ப இதற்குள்ள சிக்கிக் கொள்வேன், கர்த்தருடைய கணக்குள்ள சிக்கிக் கொள்வேன். வாசித்து பாருங்கள் கர்த்தர் எப்படி பார்க்கிறார். லூக்கா 19:5 வாசித்து பாருங்கள். தேவன் அவனை கண்டு சமீபே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். திரளான ஜனங்கள் அந்த வழியில் போய் கொண்டிருக்கிறாரு. இயேசு நடுவில் இருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் சூழ்ந்த ஜனங்கள் போயின்னு இருக்காரு. போயின்னு இருக்கிற வழியிலே ஒரு சகையின் வீடு அங்க இருந்துச்சு. சகை என்ன இவ்வளவு திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்காரு. யாரப்பா இது? இயேசு சுவாமி வராரா? இயேசு சுவாமி நடுவில் எல்லா ஜனங்கள் போய் கொண்டிருக்காரு. அவர் அற்புதமான தேவன், ரட்சிக்கப்படுற தேவன், ரட்சிக்க கொடுக்கிற தேவன், ரட்சிக்க வைக்கிற தேவன். இப்பேற்பட்ட தேவனை போய் கொண்டிருக்காருன்ட்டு சில பேருக்கு அந்த தீர்க்கதரிசி சில பேர் சொல்வாரு. அந்த காலத்திலே நான் சொல்றது பெரிய தீர்க்கதரிசி சொல்வாரு, பெரிய அற்புதம் செய்தவர் சொல்வாரு, இயேசுடைய பிள்ளை தான் இறங்கி தேவனுடைய மகனே இறங்கி வந்திருக்கான்னு சில பேர் சொல்வாரு. அநேக பேர் சொல்றது தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லாம் சொல்லி அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அப்படியே கூட நடந்து போய் இருக்கிற நேரத்தில் இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இயேசு சுவாமியை பார்க்க வேண்டும் ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் இவனுக்குள்ள இருந்த தொட்டு இவன் என்ன பண்ணா, குள்ளமா இருந்தானே, குள்ளமா இருந்த தொட்டு அவன் என்ன பண்ணா, இயேசு சுவாமி இவ்வளவு பயங்கரமான கூட்டத்தில் இயேசு சுவாமி முகத்தை நான் பார்க்க முடியாது, அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணி நான் இயேசு சுவாமி முகத்தை பார்க்கணும். இப்ப காலத்திலே அவ்வளவுதான். எல்லா தெய்வ பக்தி செய்யாத இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க விட்டாலோ, தேவனை பிரியமான காரியங்கள் செய்ய விட்டாலோ, மொத்தத்திலே கோயில் போயிட்டு ஏசாமி அந்த சிலைக்குள்ள முகத்தை பார்த்துன்னு வந்துடணும். இன்னைக்கு காலையிலே ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாரு, என்னங்கோ இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிடுமா, அந்த கோயிலுக்கு விழவே இல்லைங்கோ, உள்ள போறதுக்கு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு.
என்னப்பா அட்லீஸ்ட் கொஞ்சம் முகம் பார்க்கணும், ஜன்னலிருந்து அவர் முகத்தை பார்த்து போறோம்னு ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு, அப்போ அங்கிருந்து ரவுண்ட் அடிச்சுட்டு பின்னாடி ஜன்னல் ஒண்ணு திறந்துருந்துச்சு. அந்த ஜன்னலை திறந்துட்டு அவர் முகத்தை, இயேசு சுவாமி முகத்தை பார்க்கணும் வந்தே அந்த சிலைக்குள்ள இருக்கிற ரோம கேத்தலிக் கோயில். இப்படி ஒருத்தர் சொன்னார். அப்போ சில காரியங்கள் பேசுன்னு சொல்லுங்க, அப்புறமே அது விடலாம். இப்படி எல்லா ஜனங்களும் போய் முகத்தை பார்க்கணும் வரதுக்காக சகைவே என்ன பண்றான், இயேசுவாமி எப்படியாவது பார்க்கணும்ட்டு எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணா, இந்த கூட்டத்தில் பார்க்க முடியாதுன்ட்டு மரத்து மேலே ஏறி விட்டான். ஏறி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இயேசு சுவாமி பார்க்கணும்ட்டு உட்கார்ந்துட்டான். இது அவன் ஏறி மரத்து மேல ஏறி உட்கார்றது யாருக்குமே தெரியாது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும், எந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வழியிலே போய்கொண்டிருக்கிற இயேசு அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே தேவர் நின்னுட்டார். தேவர் நின்று என்ன பார்த்தார், அவர் சகை முகத்தை பார்த்தார். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அந்த சகை முகத்தை பார்த்த தொட்டு அவன் என்ன பண்ணாரு, கர்த்தர் என்ன சொன்னார், சகைவே இறங்கி வா, இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு நான் வர வேண்டும், உன்னோட வீட்டுக்கு நான் இன்னைக்கு வர்றேன். ஆனா அந்த கூட்டம் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாரு, ஐயோ இப்பேற்பட்ட பாவி வீட்டுக்கு போறாரு. 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல 7வது வசனத்தை வாசிங்க. கண்ட யாவரையும் எல்லா இப்பேற்பட்ட பாவியான மனுஷனுக்கிட்ட போயிறாரு இயேசு சுவாமி. என்ன இவ்வளவு அற்புதம் செய்தவர், இவ்வளவு பக்தர், இவ்வளவு பரிசுத்தமானவர், அப்பேற்பட்ட பாவி வீட்டுக்கு போறாருன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுக்கிறாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுக்கிட்டு, ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தர் மனசுக்குள்ள திட்டிக்கிறாரு. பாருங்க இப்பேற்பட்ட பாவி வீட்டுக்கு. ஆமா இவ்வளவு வட்டி வாங்குறானே, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி சேர்த்து வாங்குறான். ரவுடிசம் வேற இருக்குது. எல்லார்கிட்ட வந்து வட்டி கொடுக்கலன்னா 2 கொடுக்கறான், 2 கைய கால வெட்டுறா, யாரா பசங்களை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்குவான், வேலை வாங்குவான், இப்பேற்பட்ட பிரச்சனைகள் கொண்டு வருவான், இப்பேற்பட்ட காரியங்கள் கொண்டு வர இப்பேற்பட்ட ஒரு பாவி எத்தனை குடும்பத்தை வைத்து மேல அடிச்சிருக்கிறான், எத்தனை குடும்பங்களை நாசனமாக்கிருக்கான். இப்பேற்பட்ட பாவி வீட்டுக்கு இவர் போறது சொல்றதுக்கு ஜனங்கள் நிக்கிறார். ஆனா இயேசு சுவாமி முகத்தை பார்க்கல, இயேசு சுவாமி அவன் செய்த வேலைகளை பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தார். அவன் இருதயத்தை பார்த்த உடனே அவனை பாரு, இயேசு சுவாமி கூப்பிட்டு உட்கார அவன் வீட்டுக்குள்ள பிரவேச தொட்டு தேவன் ஒண்ணுமே சொல்லல, அவனே தானா என்ன சொல்றான். 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. 8வது வசனத்தை என்ன சொல்றான், பாத்தீங்களா, இயேசு சுவாமியை சாதாரணமா பார்த்த ஒரு தேவன் பார்த்த ஒரு நோட்டத்துக்கு, பார்த்த ஒரு லுக்குக்கு அவன் முள்ளு எவ்வளவு மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க, கரைஞ்சி போயிடுச்சு. அப்படியே அவன் உள்ளம் கரைஞ்சி போன உடனே, இயேசு சாமி வீட்டுக்குள்ள போன உடனே அவனுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற பாரங்களை விட்டு போய், அவனுக்குள்ள இருக்கிற இரும்பு தனத்தை எடுத்து போட்டு, அவனுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயங்கள் எல்லாம் போய் ஒரு சாஃப்ட் இருதயம் வந்துச்சு. மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பிட்டு என்ன சொல்றான், சுவாமி நான் இந்த பாதி சொத்து ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன் சுவாமி, யாருக்கிட்ட மோசமா நான் வாங்கியிருந்தா 4 மடங்கு சேர்த்து நான் கொடுத்துறேன் சுவாமி. ஜனங்க கண்களுக்கு அதுதான் இருக்குது. இவன் மோசம் பண்ணா, இவன் நாசமாக்கினான், அநேக பேருக்கு துன்பம் கொடுத்தான், அநேக பேரோட வயிற்றுக்குள்ள அடிச்சான், அநேக குடும்பத்துக்கு நாசமாக்கினான்ட்டு ஜனங்கள் இவ்வளவு பேர் பாவி என்று நாங்கள் பேசிக்கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனா தேவன் பேச மாட்டார். தேவன் பார்த்த ஒரு நோட்டம், ஒரு லுக்கு, அந்த ஒரு லுக்கு போதும் அவனுடைய எல்லா காரியங்கள், உள்ளத்தில் இருக்கிற மனசுகள் எப்படி மாறி அப்படியே கரைஞ்சி அவன் உள்ளத்திலே மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு கண்ணீரை விட்டு அவன் மனம் திரும்புறது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவனை நின்னு வா, உன்னை வீட்டுக்கு நான் இன்னைக்கு உன்னை வீட்டுக்குள்ள நான் வரப்போறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மனுஷங்கள் சொல்ற மாதிரி இயேசு சாமி சொல்லியிருந்தா அவன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்திருக்குமா? 9வது வசனத்துல என்ன சொல்றான்? 9வது வசனத்துல இயேசு சாமி என்ன சொல்றாரு? 9வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி
இன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீ ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிற. பாத்தீங்களா, ஆபிரகாம் எங்க இந்த காலத்தில் இருந்தவர், அந்த வம்சத்துக்குள்ள இவனை சகேவனை கொண்டு வந்துட்டார். அந்த வம்சத்துக்குள்ள பிறந்த ஒரு குமாரனா இருக்கிற. இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்திருக்குது, இன்னைக்கு உனக்கு சமாதானம் வந்திருக்குது, இன்னைக்கு உனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது, இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் வந்திருக்குது, இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குது. இன்னைக்கு நான் உன்னோடு இருக்கிறதுனால எல்லாம் உனக்கு எழுந்து போனது, எல்லா ஆவிக்குடைய காரியங்கள் உனக்கு கொடுத்திருக்குது. கர்த்தர் பிள்ளைகளே, இது என்னதுக்கு காரணம்? இது தேவன் முகத்தை பார்க்கல, அவனுடைய செயல்களை பார்க்கல, அவனுடைய ரூபத்தை பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தார். அப்பேற்பட்ட திரளான கூட்ட ஜன நடுவிலே இயேசு சுவாமி போய்கொண்டிருக்கும் போது கீழே நேரமா போக வேண்டுமாச்சு. ஏன் அங்க நின்னார்? இங்க ஒரு ஆத்மா இருக்குது. 1000 பேர் போனாங்களோ, 1,00,000 பேர் போனாங்களோ, அதெல்லாம் ஆத்மா கணக்குக்கு இல்ல. இந்த கணக்கு தான் இயேசு சுவாமி கணக்குக்கு வந்திருக்குது. நீ மனுஷன் தூர தள்ளி வைத்திருக்கிற, நீ மனுஷன் ஒதுக்கி வைத்திருக்கிற, நீ மனுஷன் அவனை தூர ஒண்ணுக்கு என்ன குப்பை மாதிரி எண்ணி வைத்திருக்கிற, நீ மனுஷன் அவனை ஒண்ணுக்கு கணக்கில்லாதபடி அவனை தூர தள்ளி வைத்திருக்கிற. ஆனா தேவனுடைய கணக்குக்குள்ளே அவன் இருக்கிறான். தேவனுடைய கணக்குள்ள இருக்கிறான். தேவனுடைய விருத்திய ராஜ்யத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். தேவனுடைய மனப்பு திரும்ப ஒரு கூட்டத்தில் இருக்கிறான். தேவன் ரட்சிப்பு அடைய ஒரு கூட்டத்தில் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் கடந்து போயிடுச்சு. கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை வாசித்த பாருங்கள். 22:61 வசனத்தை அதே லூக்காலி வாசித்த பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பாருங்கள், ஒரே ஒரு நோட்டம் போதும், ஒரே ஒரு நோக்கம். தேவன் ஒரே ஒரு நோக்கம். ஒரே இயேசு சுவாமி எப்பேற்பட்ட கஷ்டத்திலே, அந்த துன்பத்திலே, அவமானத்துக்குள்ளே, சலைக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறாரு. அந்த கூட்டம் சதிசெயர் பரிசர்கள் கிட்ட பிலாத்துனுடைய கருத்துக்குள்ளே, ஜனத்தினுடைய கருத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் இயேசு சுவாமி திரும்பி பேதுருவை ஒரு தடவை பார்த்தார். என்ன பார்த்தாரு? நீ என்ன ஆனாலும் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னியே, பாத்தியா? சேவல் கூக்கிறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ மறுதளிச்சுட்டே, மறுதளிக்க போறேன்ட்டு நான் சொன்னபடியே நீ மறுதளிச்சிட்டியே அன்ட்டு அவனை பார்த்து தேவன் சொன்னார். அவனை பார்த்து சொல்லல, சும்மா முகத்தை காமிச்சார். அவ்வளவுதான். திரும்பி அவனை முகத்தை பார்த்தார். பார்த்த உடனே அவனுக்குள்ள எங்க இருந்துச்சோ அந்த கண்ணீர். வாசித்து 62 வாசித்து பாருங்கள். மழை போய் மனக்கசந்து அழுந்தார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பார்த்த ஒரு நோட்டம், தேவன் பார்த்த ஒரு லுக்கு, தேவன் திரும்பி பார்த்த ஒரு அந்த பார்வை இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே அவனுக்கு மனம் கசந்த அழத்தக்கதாக, அவன் மனம் திரும்பத்தக்கதாக அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கிறேன். நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். இல்ல நான் அவர் பார்க்காத இருந்தா சொல்ற கேளுங்க, இயேசு சுவாமி திரும்பி அவன் பார்க்காத இருந்தா பிசாசு போய் நின்றுட்டு இருப்பான். இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ற கேளுங்க. யூதாசை எப்படி நாசனமாக்கணும் அப்படி நீ நாசனமாக்க போயிட்டு இருப்பான். ஆனா இயேசு சுவாமி திரும்பி பார்த்து, அது என்ன நோட்டம் தெரியுமா? பிசாசுக்கு நல்லா தெரியும். அது நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், போ, மனஸ்தாபப்படும், போ, நான் உன்னை மன்னித்திருக்கிறேன், போ. அப்படி திரும்பி பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே மன கசந்த கண்ணீரோடு சாவர நாள் வரைக்கும் அழுந்தா தெரியுங்களா? அது நினைச்சு 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 அந்த மன்னிப்பு கர்த்தர் கொடுத்தார். அந்த நோட்டத்துக்குள்ளே, அந்த பார்வைக்குள்ளே கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தார். இல்லைன்னா பிசாஸ் போய் நின்றுட்டு இருப்பான். யூதாஸ் பண்றது தவறோட பெரிய தவறு பேதுரு பண்ணான். யூதாஸ் சும்மா காட்டி கொடுத்தா, இவர் தாப்பா இயேசு, நான் யார் போய் முத்திக்கிறனோ அவர் தான் இயேசு, அவரே புடிச்சுப்போ, என்ன பண்றேன்னா எனக்கு தரல, போ, அவ்வளவுதான். 30 வெள்ளி காசு வாங்கினா. ஆனா பேதுரு சத்தியமா தெரியாது அவர் யாருன்ட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். பதிலிச்சுட்டா 3 தடவை. சத்திய பிரணமா எனக்கு தரலப்பா. நீ யார பார்த்து என்ன பார்த்து சொல்ற? நீ சத்திய பிரணமா எனக்கு தரல, அவருக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, இப்படி எல்லாம் சொன்னார் 3 தடவை. ஆனாலும் கர்த்தர் பார்த்த ஒரு பார்வையினாலே
அவனை முழுசுமா கர்த்தர் மன்னித்தார். அவன் இருதயத்திற்குள்ள இருக்கிற கவலை, உள்ளத்தில் இருக்கிற துக்கம், உள்ளத்தில் இருக்கிற தவறு அத்தனையும் மன்னித்த உடனே பிசாசு ஒதுங்கி தூரம் போயிட்டான். பாருங்க, அப்பேற்பட்ட போராட்ட நடுவிலே கர்த்தர் ஒரு மன்னிக்கத்தக்கதாக ஒரு சபாவம் அவன் மேலே இறக்கத்தை காமிக்கிறார். அவன் பார்வை நோட்டம் அப்படி இருக்குது. எவன் தள்ளுறதுக்கோ, எவன் அடிக்கிறதுக்கோ, எவனை கிண்டல் பண்றதுக்கோ, எவனை நாசனமாக்குறதுக்கோ, எவன் தலையை எஞ்சி எலும்பு நிக்க கூடாதுன்ற மாதிரி எண்ணங்கள் நாங்க வைத்துக்கிறோம். பட் சில பேர் மேல நம்ம ஆகுறது இல்லைன்னா அவன் மேல ஐயோ அவன் இனிமே ஏஞ்சிக்க கூடாது, அவன் ஆயிடுச்சு, அவன் கதை, அவன் பண்ற பாரு, அவன் கதை பண்ற பாரு, அவன் எப்படி இப்ப நாம கையால கழுவிட்டோம், அவன் கதை போயிடுச்சு, அவனுக்கு அவன் வேலை மேலே ஸ்திரமா நிக்க மாட்டான், அந்த இடத்துலயும் போக மாட்டான், இந்த இடத்தையும் இல்ல, எந்த இடத்துமே இல்ல, எல்லாம் அவனுக்கு நாசனம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாம் கணக்கு போட்டு அவன் மேல வீணான பழிகளை போட்டு அவனை நாசனமாக்கி அவனு பேரை கெட்டு விடுறோம். ஆனா இயேசு சுவாமி பேரை கெடுக்கிறவர் அல்ல, கெட்டு போன பேரை மீண்டும் தூக்கி நிக்க வைக்கிறவராக, கெட்டு போன மனுஷனை மீண்டும் சுத்திகரிக்கிறதுக்கு நிக்க வைக்கிற தேவனா இருக்கார். பாவ தவறு செய்தவனே கர்த்தர் மன்னிக்கத்தக்கதாக ஒரு பார்வையை அவன் மேல வைக்கிறார். மீண்டும் அவனை தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாரு. மீண்டும் வாப்பா, ஆயிடுச்சு, நீ தப்பு செஞ்சியா, வா இனிமே செய்யாது, வா நான் மன்னிக்கிறேன், இன்னும் நீ மனஸ்தாபப்படு, நீ மன திரும்ப, நான் மன்னிக்கிறேன். நீ விழுந்துட்டியா, ஐயோ இது 10வது தடவை விழுந்துட்டேன் சாமி, ஆமா பரவாயில்லப்பா 11 தடவை தூக்குறேன் சாமி, 100 தடவை விழுந்துட்டேன் சாமி, இல்ல 101 ஒரு தடவை நான் தூக்குறவா சாமி, 1,00,000 தடவை விழுந்துட்டேன் சாமி, இல்ல இன்னொரு தடவை நான் தூக்குறவா. இப்படி என்னத்தான் தேவனுக்கு இருக்குதே தவிர எப்போ நாசனமாக்க வேண்டும் தேவனுடைய எண்ணம் இல்ல. தேவனுடைய எண்ணம் இல்ல. மனுஷனுக்கு இருக்கிற எண்ணம் போல தேவனுக்கு இருந்தா நம்ம கதிகம் அம்போகதி தான், நம்ம கதிகளும் அம்போகதி தான், யாருமே இல்லாத ஆயிட்டுமோ. பரதேசி, ஒண்ணுக்கு விதாத இல்லை, எதுக்கு புரோஜனம் இல்லாத வைக்கக்காரங்களாக, பிச்சைக்காரங்களாக உலகத்தில் ரோடில் எங்க உழுது கடந்துக்கணும், இல்லைன்னா மண்ணுக்குள்ளே போயிடணும் ஆயிடுச்சு. இருக்கிறனா தேவன் காட்ட ஒரு தயம், பேதுரு மேல காமிச்ச ஒரு இறக்கம், தேவன் காமிச்ச ஒரு பார்வை, அந்த பார்வை காமிச்சாரே உண்மையிலும் கர்த்தர் பார்வை அந்த காமிச்சிருக்காரு. இல்லைன்னா பிசாசு உன்னை பந்து விளையாடுற மாதிரி விளையாட்டா இருக்குமா? அந்த பார்வையை பேதுருக்கு பார்த்த அந்த பார்வை உன்னையும் சில நேரங்களில் தேவன் பார்த்து தொட்டு நீ படிச்சுட்டு இருக்கிற, அவருடைய கிருபையோடு நீ ஜீவனோடு இருக்கிற, அவரை துதித்துக் கொண்டிருக்கிற, அவர் பிள்ளையிட்டு நீ சொல்லிக் கொண்டிருக்கிற, எந்த காரணத்தோடு உன்னை யாரும் அசைக்க முடியாதபடி பலமா நிக்க வைத்துக் கொண்டிருக்கிற, நின்று இருக்கிற. எதுக்கு காரணம் என்னன்னா தேவன் பேதுருவை பார்த்தது போல உன்னை பார்த்தபடியால, உன்னை பார்த்தபடியால, என்னை பார்த்தபடியால, எல்லாரும் பார்த்தபடியால இதுவரைக்கும் கர்த்தர் உன்னை தூக்கி நிக்க வைத்திருக்கார், எந்த அவமானங்கள் வராதபடி. அதனால நேரம் கடந்து போயிடுச்சு. எல்லா கண்கள் மூடி ஒரு சிறு ஜபத்தை செய்வோம். நான் ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கலான்ட்டு இருந்தேன், 20 நிமிஷம் மேல ஆச்சு போல தந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறு ஜபத்தை நம்ம செய்வோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். சுவாமி, பேதுருவை பார்த்தது போல என்னையும் நீர் பாரு சுவாமி, என்னோட உள்ளத்தை பாரு சுவாமி. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனா நீ முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நீ இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிற. இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எந்த மோசடிகள் இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டு இந்த இருதயத்தில் நீ வாசம் செய்யத்தக்கதாக ஒரு இருதயமா மாற்றும் சுவாமி. உமக்காக ஜீவிக்க ஒரு இருதயமா மாற்றும் ஆண்டவரே. எந்த காரணத்தோடு நாம எதுவுமே நாம அநேக ஜனோட பார்வைக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுக்கு உதவாத போல நாங்களை குப்பையன்ட்டு எங்களை எண்ணி எங்களை தூர தள்ளி வைத்திருக்கிறார் சுவாமி. ஆனா தேவன் உன்னை குப்பையா தள்ள மாட்டார். உன்னை விசேஷமா ஒரு ஆடை பலி கொடுக்க, ஆடுன்ட்டு சொல்லி உன்னை பிரியமான ஒரு ஆடை போல அவரு உன்னைக்காக அவர் பலியானவர். சிலுவை மேலே அவரு எங்களுக்காக பலியானவர். அந்த பலியான தேவன் இப்பொழுது உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார், இந்த இருதயத்துக்குள்ள வாசம் செய்யத்தக்கதாக. அதனால எதுக்கு மனுஷன் போட்ட கணக்கு போல நீங்க யாரும் மனுஷங்களை கணக்கு போடுற மாதிரி நீங்க யாரும் கணக்கு போடாதீங்க. கணக்கு போட்டு தீர்மானம் செஞ்சு இவன் கதை முடிஞ்சு போயிடுச்சுட்டு நீங்க ஏதோ தீர்மானம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சைடுல வைக்க வேண்டாம். மீண்டும் அவனுக்கு ஒரு தருணம் இருக்குது. மீண்டும் பேதுருக்கு கொடுத்த ஒரு பார்வையை அவன் மேல் கர்த்தர் வைக்குவார், தூக்குவார், நிக்க வைக்குவார், நடக்க வைக்குவார். எல்லா பாகத்திலே அநேக காரியங்கள் அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றிக் கொள்வார். அவர் கைவிட மாட்டார். ஒரு சிறு ஜபத்தை செய்யுங்கள்.
ரத்னா சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. சத்தமா ஜெபிங்க. Oh Jesus. Amen. Oh Jesus. Amen. ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Amen. Stotra, stotra song. Thank you Jesus. Hallelujah. Yesudas, நீங்க ஒரு சிறு ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காய் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சவுலை தள்ளி ராஜா தாவீதை தேர்ந்தெடுத்து ராஜா அவனை அபிஷேகம் பண்ணினே, எங்களையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்கள் மனதில் திருந்துவை கர்த்தாவே மீண்டும் ஒருமுறை பார்த்து ராஜா இரக்கம் காட்டினே, அதே இரக்கம் எங்களுக்கும் ஜெபிக்கிறப்பா. தங்கவரை பார்த்து ராஜா அவர் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னீரே, அதே தங்கவர்கள் எங்கள் கூடாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் சுவாமி. செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதனால் கர்த்தாவே ஒழுக்கைகளை பார்ப்பது மாத்திரமல்ல, என் தேசத்தையும் என் தேசத்தின் ஜனங்களையும் கர்த்தாவே, பெண்களையும் கர்த்தாவே, ஒவ்வொரு சபைகளும் ராஜா, ஒவ்வொரு கிராமங்களையும் பார்த்து ராஜா, தயவு இறங்கும்படி கர்த்தாவே, வந்திருக்கிற வாழ்வை கர்த்தாவே, கிறிஸ்து நாமத்தால் விளங்கும்படியான அப்படியே தேவன் செய்வதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுறீங்க உமக்கு நன்றி, எங்களை ஆழ்த்தப்படுத்துறீங்க உமக்கு நன்றி, எங்களை பேசுறீங்க உமக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்று மறாமல். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே அவருடைய கிருபையும் தயவும் அவருடைய அன்பு எப்பவுமே உங்களோடு இருக்கட்டும் நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த வாரம் வரப்போற இந்த வாரத்திலையும் கர்த்தர் உன்னை தாங்கி வழி நடத்துவார். God bless you. Have a wonderful week. தயவு செஞ்சு மறக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில பேர் பண்ணாத அமைதியா இருக்கீங்க. எந்த குறித்து உலகத்தினுடைய காரியங்களை குறித்து பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்கள். தேவன் உங்களை வழி நடத்துவாரே தவிர மனுஷன் உங்களை வழி நடத்த மாட்டார். இது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Thank you.